ஒன்று நான் கொலை செய்யப்பட்டிருக்கணும், இல்லை இயற்கையிலே நம்ம அடைஞ்சிருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கும். வாழ்ந்து காட்டியிருக்க முடியாது. ஒருவேளை இதெல்லாம் பாலாக்கிட்ட இல்லாமல் இருந்திருந்தா பாலா இப்படிலாம் இருந்திருப்பார். இந்நேரம் இருந்திருக்க மாட்டேன். இன்னும் இருந்திருக்க மாட்டாருன்னா இருந்திருக்க மாட்டேன், உயிரோடு இருந்திருக்கும். உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அப்படியே அது புரியல எனக்கு. நான் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது சில எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் நான் போனேன், இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கடத்தில் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தால் சராசரியாக இருந்திருந்தாலும் சொல்கிறீங்களா? இந்த சிக்கல்கள்லாம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக அப்படியே வந்திருந்தா வேறு மாதிரி இருந்திருப்போம் அப்படின்னு உங்களுக்கு யோசனை வந்தது உண்டான? இல்லை, நிச்சயமாக இருந்திருக்க மாட்டேன். ஒன்று நான் கொலை செய்யப்பட்டிருக்கணும், இல்லை இயற்கையிலே நம்ம அடைஞ்சிருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கும். வாழ்ந்து காட்டியிருக்க முடியாது. ஒருவேளை சினிமா உங்களை காப்பாற்றிச்சுன்னு தான் எடுத்து காப்பாற்றுச்சுன்னு தான் சொல்லலாம். சினிமாவை காப்பாற்றணும் அப்படிலாம் இல்லை, சினிமா தான் நம்மளை காப்பாற்றுது. இவ்வளோ ஒரு சைடில் பார்க்கல ஒரு மாதிரி புரூட்டலி ஹானஸ்ட், டார்க்கஸ்ட் சைடு, வன்முறை, கோபம், இது ஒரு பாலா. இன்னொரு பக்கம் அவருடைய சாஃப்டஸ்ட் சைடு. ஓகே, எப்படி இப்படி மனுஷன் இவ்வளோ சீரியஸான, நம்ம வெளியில் நம்ம பார்க்குறப்பையும் பாலா ஒரு சீரியஸான ஆளாக. ஐயோ சரி, அது ஒரு கதை இருக்குது. இதோட இந்த தோசையை அப்படியே பரட்டி போட்ட மாதிரியே இந்த இப்போ என்னோட கேரக்டரை வந்து அப்படியே தோசையை பரட்டி போட்ட மாதிரி இன்னொன்று இருக்குது. கோசிஷ்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? மாதிரி யார் நடிச்சது? அது ஜெயா பச்சனும் கிஷோர் குமார் ரெண்டு பேரும் நடிச்சது. ரெண்டு பேருமே ஃபண்டம். ரொம்ப சாதாரணமான மேக்கிங் தான். அந்த படத்தை பார்த்தேன், அழுதுகிட்டே இருக்கேன் முதல் காட்சியிலேருந்து. இந்த ரெண்டு பக்கமும் வீங்கிருச்சு. அப்படி என்ன படம் அது? அப்படி ஒரு சோகப்படம் அது. ரெண்டு பக்கமும் வீங்கிருச்சு. வீட்டுக்கு போனால் கேட்குறாங்க, ஏன்டா கண்ணு ஏன் இப்படி கண்ணு வீங்கிருக்கு, என்ன கண்ணு வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு படம் பார்த்தேன் அழுதுகிட்டே இருந்தேன். உன்னை எந்த கணக்கில் தான் சேர்க்குறது? போனால் அந்த இடத்துக்கு போயிடுற, இல்லைன்னா இந்த பக்கம் போயிடுற. சினிமா பார்த்து யாராவது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் இப்படி வருவாங்களாடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஆச்சரியமே இல்லை, எனக்கு அழுகிறதுல சுகம். அதான் அழுகிறது என்ன சுகம்? என்னமோ உடம்பு காற்று மாதிரி ஆகிடுது, எல்லாம் வெளில போன மாதிரி போயிடுது. அந்த இன்னொரு ஒன்று கவலையில் நம்ம அழுதாலுமே அந்த ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைச்சிடும். இல்லை, யாருடைய கவலையிலும் நம்ம அழுதாலும் அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சினிமா பார்த்து அழுகிறதுல நான் வெக்கமே பட மாட்டேன். அதாவது அந்த தெரியாமல் அப்படியே கலங்கின கண்ணீர் அப்படியே பக்கத்தில் இருக்க சீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே கோர்த்து விடுறதுக்கு கண்ணுக்குள்ளேயே, அதெல்லாம் இல்லை. நல்லா கையை வச்சு கர்ச்சீப்பை வச்சு தொடச்சி நல்லா நிம்மதியாக அழுவேன், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஓகே, அதான் சொல்ல, சிரிப்பு பற்றி தான் ஸ்லாகிப்பாங்க, அழுகை பற்றி ஸ்லாகிக்கிறீங்க. அதான் அந்த அதர் சைட்ஸ். நான் உங்களை இன்னொரு அதர் சைடு நான் பார்க்குறதுன்னா, இவ்வளோ சீரியஸாக பேசுகிற ஒரு ஆள், வெளிப்பார்வையிலையுமே ரொம்ப சீரியஸாக தான் தெரியக்கூடிய ஒருவர், எப்படி இவ்வளோ காமெடி சென்ஸோடு இருக்கார்? அப்படி இப்போ துருத்திக்கிட்டு ஒரு காமெடியான படத்துக்குள்ளே நீங்கள் இல்லை வெளியே பேசுகிறது, நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே வந்து ஒரு இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த மாதிரி தான் இருக்கே தவிர அது இல்லைண்ணா. அது இல்லை. ஒரு 15 நிமிஷம் என்னை தனியாக என் கூட யாராவது உட்காந்தாங்கன்னா 3 நாளைக்கு சிரிச்சுட்டே இருப்பாங்க, நினச்சி